பொன்னேரி நகராட்சி பகுதியில் வந்து தெருநாய்க்கள் தொல்லை அதிகமாகிடுச்சு. பொதுவாகவே இந்த 3 மாசத்துல எனக்கு தெரிஞ்சு ஒரு 200 பேரையாவது கடிச்சிருக்கோம். பரவலாக எல்லா பகுதியிலையும் வந்து தெருநாய்க்கள் அதிகமாயிட்டு ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களை கடிச்சிருக்கு. பொன்னேரி நகராட்சி துப்புரவு பணியாளரை 2 நாள் முன்ன கடிச்சு முகம்லாம் கிழிஞ்சு தையல் போட்டு இருக்காங்க பொன்னேரி அரசு மருத்துவமனையில். அதே மாதிரி சிவங்கோயில் தெருவில் பக்தர்கள் தினமும் போகிறாங்க. அங்கே வந்து கடந்த 10 நாளாக சுமார் ஒரு 10 பேருக்கு மேலே கடிச்சிடுச்சு. ஆனால் நாங்கள் நகராட்சியில் புகார் கொடுத்துருக்குறோம். இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை. பொதுவாக தமிழக அரசு வந்து தெரு நாய்க்கள் அதிகமாக தொடர்ந்து எல்லா பகுதியிலும் இந்த பிரச்சனை இருக்குது. நாய்கள் தினமும் கடிக்குது. அதனால வந்து இந்த நாய்களுக்கு ஒரு சுமூக தீர்வு ஏற்படுத்தி இந்த நாய்களை அப்புறப்படுத்தணும் என்று கேட்டுக்கிறேன். முகமது ஷக்கீல், பொன்னேரி நகர பொன்னேரி. நேத்து வந்து இந்த பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டான். வந்துட்டு இருக்கும் போது ஒரு 10 நாய் சேர்ந்து புடிச்சு தரன்னு இழுத்துன்னு போய் கடிச்சு இந்த சைடு ஒரு பக்கம் ஃபுல்லா இல்ல, இந்த உடம்ப ஃபுல்லா கடிச்சு வச்சிருக்கு. கார்ப்பரேஷன் மெம்பர் கிட்ட நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம், எதுவும் இது பண்ணல. நாய் ஓனர் கிட்ட சொன்னாலும் அவங்க எதுவும் இது பண்ண மாட்டேன்றாங்க. தெருக்கு தெருக்கு 10 நாய் இருக்கு, பசங்களை விட முடியல. நேத்து இந்த பையன் பாவம் ரொம்ப துடிச்சிட்டான். இங்கேருந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதுக்குள்ளேயும் அவ்வளோ ரத்தம் போச்சு. உடம்பு இது ரோடு ஃபுல்லா ரத்தம். யாருமே எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டேன்றாங்க. கார்ப்பரேஷன் மெம்பர் கிட்ட சொல்லியாச்சு, வார்டு மெம்பர் கிட்டயும் சொல்லணும். யாருமே எதுவுமே பண்ண மாட்டேறாங்க. வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போயிடுறாங்க. சுகன்யா. ராமச்சந்திர ரெட்டி ஸ்ட்ரீட்டில் ஒரு குழந்தைய வந்து 4 நாய் வந்து பிடிச்சி கடிச்சிச்சு. மத்தியானமா ஸ்கூலுக்கு கூட போக முடியல பிள்ளைங்க எல்லாம். நாங்கள் நகராட்சியில் கூட சொல்லி பார்த்தோம், நகராட்சி நடவடிக்கை எடுக்கலை. அதே மாதிரி வீட்டுக்கு ஒரு 4 நாய் வளர்க்குறாங்க. கேட்டோம்னா பிரச்சனைக்கு வராங்க, எங்கள் நாய் உங்கள் நாயன்ட்டு. நகராட்சியில் சொன்னால் கூட எடுக்கலை, நடவடிக்கை எடுக்கலை. குழந்தைக்கு வந்து நாய் நேற்று மத்தியானம் சாப்பிட்டு வரும்போதே நாய் 2 3 நாய் பிடிச்சி பிடுங்கிச்சு. அந்த தவடையில் வந்து கையில் வந்து 2 நாயை பிடிச்சி கடிச்சு தவடை உள்ள விரல போகுது. அதுக்கு நாங்கள் சொன்னால் அவங்க வந்து பிரச்சனைக்கு வராங்க. நாங்கள் நகராட்சியில் எத்தனை வாட்டி சொல்லி ஆயிடுச்சு, அதுக்கு நடவடிக்கை எடுக்கலை யாருமே. ஜான்சி ராணி. நாய் தொல்லை பெரிய தொல்லையாக இருக்குது. எங்கள் பேரனை நேற்று கடிச்சிடுச்சு. போய் அடிச்சதுலேயும் சொன்னோம், அது அவங்க எதுவும் எடுக்க மாட்டேன்றாங்க. அது எதனா ஒரு இது எடுங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வர சொல்லும். சந்தில் வீட்டாண்டியே 4 நாய் பற்றி பற்றி கடிச்சு தவடையெல்லாம் பிடிங்கி விட்டுக்குது. தவடையே போயிட்டு இருக்குது, கையில் வேற. அதிகமாக தான் இருக்குது, திருவாப்பள்ளியில் அதிகமாக இருக்குது. நாங்களும் சொல்லி சொல்லி பார்த்தோம், அவங்க எதுவும் எடுக்கல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.